பாயிண்ட்ஸில் ஒரு போலீஸ் ஒரு கார் இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. அந்த காரில் 2 பேர் இருந்தாங்க. வெஹிக்கிள் செக் பண்ணும்போது டிரைவருக்கு பக்கத்தில் சீட்டில் ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. அவர் கையில் ஒரு பேக் இருக்குது. போலீஸ் அவன் வெளியே வர சொல்லாங்க. அவன் ஹெஜிடேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் இன்சிஸ்ட் பண்ணும்போது வெளியே வந்துட்டான். இந்த பேக் கேட்கும்போது என்ன இருக்குது இதில் பேக் ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது அதே நடுவில் அந்த டிரைவர் அந்த கார் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறாங்க. அதை பார்த்துட்டு இமீடியட்லி அந்த வெஹிக்கிள் செக் பாயிண்ட் இன்சார்ஜ் அந்த எஸ்ஐ இமீடியட்லி கண்ட்ரோல் ரூமுக்கு அலர்ட் பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல் இன்டர்ன்ஸ் எல்லா ஆஃபீஸர் அலர்ட் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் செக் பண்ணுறது மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ரேஞ்ச் உடைய நைட் ரவுண்ட் ஆஃபீஸர் கொடங்கூர் இன்ஸ்பெக்டர் திரு சரவணன் அவர் அங்கே பக்கத்தில் இருந்தாங்க. அவர் அந்த ஏரியாவுக்கு வரும்போது அந்த வண்டி பார்த்தாங்க. அந்த வண்டி ஃபாலோ பண்ணிவிட்டு சேஸ் பண்ணாங்க. சேஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு பிஎஸ்என்எல் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அந்த பக்கத்தில் போயிட்டு அந்த வண்டி அங்கே லாக் ஆகிடுச்சு. பிகாஸ் அங்கே போக முடியல. லாக் ஆகிடுச்சு. வண்டி நிறுத்தான். பின்னாடி இன்ஸ்பெக்டர் வண்டி வருது. இன்ஸ்பெக்டர் வண்டி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் நிறுத்திட்டு வெளியே வரது ட்ரை பண்ணும்போது இமீடியட்லி ஒரு ஷாட் வந்தது, கன் ஷாட். சம்ஹவ் அவர் வெளியே வந்துட்டு பார்க்கும் அந்த கன் ஷாட்னா ஃப்ரண்ட் விண்ட் ஸ்க்ரீன் கூட பியர்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வெளியே வரும்போது இமீடியட்லி ஷவுட்டட் அந்த ஸ்டாப் பண்ண. பட் அதாவது இன்னொரு ஷாட் வந்தது, செகண்ட் ஷாட் வந்தது. அதை இன்ஸ்பெக்டரோட வண்டியோட லெஃப்ட் சைடு கேட்டில் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரியாக்ஷனில் இன்ஸ்பெக்டர் ஒரு ரவுண்டு ஃபயர் பண்ணாங்க. ஃபயர் பண்ணும்போது அந்த சஸ்பெக்ட் அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அவர் கீழே விழுந்துட்டாங்க. எஸ்ஓசியில் அந்த ஸ்பாட்டில் பார்க்கும்போது அவருக்கு ஒரு லெஃப்ட் சைட் செஸ்ட்டில் இன்ஜுரி. பார்க்கும்போது அவருக்கு மூச்சு இருந்தது. இமீடியட்டாக இன்ஸ்பெக்டரோட ஓன் வண்டியில் கவர்மெண்ட் வண்டியில் எடுத்துகிட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஜிஆர்ஹெச் ஸ்டான்லியில் ஃபர்ஸ்ட் எய்ட்காக போகிறாங்க. அங்கே டியூட்டி டாக்டர் பார்க்கும்போது ப்ராட் டெட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கேலேருந்து இன்ஸ்பெக்டர் திரும்ப சீன் ஆஃப் க்ரைம் வந்துட்டான். அந்த சீன் ஆஃப் க்ரைம் அங்கே பார்க்கும்போது விசாரிக்கும்போது அந்த வண்டியில் ஒரு பெரிய பேக்கில் கஞ்சா இருந்தது. அதை பின்னாடி ஒரு பெரிய அருவாள் இருந்தது. ஸோ அப்போ செக் பண்ணும்போது விசாரிக்கும்போது இது அந்த சஸ்பெக்டுடைய ஐடென்டிட்டி என்ன தெரிய வருதுன்னா அவர் ஒரு காக்கா தொப்பு பாலாஜி. அவர் முத்தியால்பேட் போலீஸ் ஸ்டேஷனோட ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அவர் பேரில் இருக்குது. ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்குது. அதை அவர் டீட்டெயில் பார்க்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 58 கேஸ் இருக்குது. 58 கேசஸ். அதில் 6 மர்டர் கேஸ் இருக்குது. 17 அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் இருக்குது. ஒரு கஞ்சா கேஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட் பற்றி ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாங்க. புகார் படி நம்ம பேசர்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு செய்து இப்போ விசாரணைக்கு இருக்குது. இந்த மாதிரி இன்சிடெண்ட்டுக்கு மஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மஜிஸ்ட்ரேட்க்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. மஜிஸ்ட்ரேட் வந்துட்டு அதில் என்கொயரி பண்ணுறாங்க. ஐ திங்க் கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த் ஏதாவது வாய்தாக்கு வரது மாதிரி தகவல். சார், இந்த முல்லை நகர் பஸ் டிப்போல ஒரு பர்சன் ஹஸ் பீன் செக்யூர்ட் இல்லையா? ஆமாம். அவரு நம்ம கஸ்டடியில தான் இருக்காரா? அவருக்கு இதுக்கு இன்வால்வ்மென்ட் இருக்கா?
நோ நோ அவர் கையில் தான் அந்த கஞ்சா பேக் இருந்தது. So there were two people inside the car. எக்ஸாக்ட்லி. So அதுல ஒருத்தர் இந்த கார்ல எஸ்கேப் ஆனது தான் பாலாஜியா இல்ல? நோ நோ எஸ்கேப் ஆகிறது தான் பாலாஜி. அவர்தான் கார் ஓட்டிட்டு. ஆமாம், அவர் தான் ஓட்டுறாரு. சார் எங்களை தேடி பாயமா சார் காக்கா பாலாஜி என்ன தேடிட்டு இருந்தோம் ஏதாவது கேஸ்ல கட்டி கேஸ் தேடிட்டு இருந்தோம். நோ நோ தேடி பண்ணுறது மாதிரி ஒன்றும் இல்லை. கேஸ் அவர் பெண்டிங் கேஸ் இல்லை, ஒரு கேஸ் ட்ரையலில் இருந்தது. சார் ஃபர்ஸ்ட் டைம் பாலாஜி தான் சொல்றாரா சார்? ஃபயர்னு சொன்னீங்க. ரெண்டு ஃபயர்ல ஒரு வந்து அந்த புல்லட் அந்த பியர்ஸ் த்ரூ தி விண்ட்ஸ்கிரீன் ஒன்னு சொல்லிருந்தீங்க. ரெண்டாவது அந்த வண்டியோட இன்ஸ்பெக்டர் வண்டியோட லெஃப்ட் கேட்டில் லெஃப்ட் சைடு கேட்டில் ஹிட் ஆயிடுச்சு. யாருக்கும் இன்ஜுரி இல்லை. இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்திருக்காரு. அந்த விண்ட்ஷீல்ட் பியர்ஸ் பண்ணி போயிருக்கு. அவர் ஏதோ அடிபடல. நோ அவர் அடிப்படையில் பிகாஸ் வண்டி நிறுத்தும் போது வேகமாக இன்ஸ்பெக்டர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டான். அப்போ தான் அந்த ஷாட் வந்தது. அதை கண்ட்ரிமேட் வெப்பன். அதை ஃபர்தர் அவர் ஒரு சத்தியமூர்த்தி, அவரை பற்றி விசாரிக்கணும். ஆக்சுவலி செக்யூர் கஸ்டடியில் இருக்கேன். அதை செக் பண்ணோம். ஆக்சுவலி யாருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் யாருக்கு வெதர் செகண்ட் ஆர் தேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை நம்ம விசாரிக்க வேண்டியிருக்கோம். என்ன ரீசன்காக இங்க வந்தாரா சார்? இவங்க சபார்டினேட் என்ன சொல்றாரு? அதேதான் இப்போதான் ப்ரிலிமினரி இன்கொயரி பண்ணி வேண்டியிருக்கோம். ஆக்சுவலி அம்மா கண்மணின்னு சொல்லி ஜிஆர்எஸ்ல இப்போ பாடியை பார்க்க வந்தவங்க வந்து சில டிவி மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எங்க பையனை வந்து 15 இயர்ஸ் முன்னாடி ஒரு கேஸ் என்கொயரிக்காக அசால்ட் கேஸ்க்கு என்கொயரிக்காக கூட்டு போனாங்க போலீஸ். அதனால இது வந்து ஒரு ப்ரீமெடிகேட்டட் மர்டர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஏதாவது சம்பவமா? அந்த மாதிரி இல்லை ஆக்சுவலி. பட் ஹவெவர் இப்போ ஜுடிஷியல் இன்கொயரியில் நம்ம உண்மை என்ன தெரிய வரும். சார் காக்காத்தூர் பாலாஜிக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? அந்த கேஸை பற்றி டீட்டெயில் எனக்கு தெரியும். பட் என்னுடைய வாட் எவர் லிட்டில் நாலேஜ் ஆகவே ஐ திங்க் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. சார் சம்பவம் செந்திலோட இவர் நெருக்கத்தில் இருந்தார். அதனால தான் போலீஸ் வந்து இவரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அவரை பிடிக்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இவர் என்கவுண்டர் பண்ணிட்டு தான் அவங்க அம்மா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க காலையில். இவர் முன்னாடியே நம்ம செக்யூர் பண்ணிட்டோமா இல்லை ஃபர்ஸ்ட் இவர் தான் ஃபயர் பண்ணாரா? நம்மள எப்படி சார்? ஃபர்ஸ்ட்டு இவர் தான் ஃபயர் பண்ணா, 2 ஷாட் பண்ணாங்க. அப்போ ரிட்டலிஷனாக தான் இன்ஸ்பெக்டர் ஃபயர் செந்திலுக்கும் இவருக்கு என்ன ரிலேட்டிவ் அதை தெரியல. ஆக்சுவலி அதை இப்போ விசாரிச்சு தான் நம்ம கேட்க வேண்டியது. இப்போ ரீசெண்டாக ஆந்திரா பார்டர்ல வந்துட்டு இங்கே ரவுடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் மாமூல் பஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ வந்துட்டு போவார் நைட் டயத்தில். அது வாட்ச் பண்ணி இது பண்ணிடுறேன். ஆமாம், அவர் பற்றி ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை. இன்ஃபார்மேஷன் இருந்தது, பட் கம்ப்ளைண்ட் இல்லை. எந்த கேஸில் சார் வெளில வராது? எந்த கேஸ் முடிச்சாரு? அதை அந்த டீட்டெயில் நான் செக் பண்ணி வேண்டியது. எதுக்காக முள்ளிநகர் பக்கம் வராது? யாரை மீட் பண்ணவா இல்லை வேற ஏதாவது சம்பவம் பண்ணுறது? இன்னும் இப்போ வண்டியில் கஞ்சா இருந்தது. அப்போ இது ப்ரிலிமினரி இன்கொயரி வந்து கஞ்சாக்காக தான் இங்கே வர்றது மாதிரி. சத்தியமூர்த்தி விசாரிக்கும் சொல்லியிருப்பாங்க. அதுதான் அதை யாராவது மீட் பண்ணுறதுக்கா இல்லை வேற ஏதாவது அவர் இப்போ தெளிவாக விசாரிக்கணும். ஆக்சுவலி சார் ரவுடியா கஞ்சா வியாபாரியா? காக்காத்தூர் பாலாஜி ரவுடியா கஞ்சா வியாபாரியா? நோ ரவுடி ஒரு பெரிய கிளாசிஃபிகேஷன். அதில் நிறைய கேட்டகரி வரும். ஸோ கஞ்சா வியாபாரி ஒரு ரவுடி கணக்கில் வருவாங்க சில பேர். இவருக்கு கஞ்சா கேஸ் இருக்கு, ப்ளஸ் அதர் பாட்லி அஃபென்சஸ் கேஸ் இது எல்லாம் இருக்கு. என்கவுண்டர் தவிர்த்திருக்க முடியாதா சார்? ஏன்னா அது ரொம்ப இவங்க மேன்பவர் நம்ம மேன்பவர் அதிகமாக இருக்கு. இன்ஸ்பெக்டர் கூட ஆஃபீஸில் தான் இருக்காரு. அவரை நம்ம நினச்சிருந்தா பிடிச்சிருக்கலாம். அவங்களோட அதற்கான சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்ம ஏன் இன்னும் அவர் இன்ஸ்பெக்டர் கூட அவர் டிரைவர் இன்னொரு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க. பட் என்னென்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணும்போது அதான் அன்எக்ஸ்பெக்டட். ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ணும்போது பின்னாடி சப் இன்ஸ்பெக்டர் டிரைவர் எல்லாம் பின்னாடி வந்துட்டாங்க அந்த வண்டிக்கு பின்னாடி டு சேஃப் கார்ட் தெம் சார். அந்த சுச்சுவேஷன் பற்றி எப்படி சுச்சுவேஷன் வாரண்ட் ஆகும் அந்த மாதிரி தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். யூசுவலாக 1-to-1 இருந்தால் பிரச்சனை இல்லை சார். நம்ம மென் அதிகமாக இருந்தாங்க, அவங்க சிங்கிளாக தான் இருக்காரு. தேர் இஸ் நோ அவங்க சைடு யாரும் ஆள் இல்லை. ஸோ அதனால கேட்குறேன், இந்த சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணிக்க வாய்ப்பு இல்லையா? அதை என்கொயரியில் ஜுடிஷியல் என்கொயரியில் எல்லா எங்கேயும் விசாரித்தவங்க இதில் நிறைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வர வேண்டியிருக்கும். இதில் பயாலஸ்டிக் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் பப்ளிக் சஸ்பெக்ட் இருக்குது சார். ஒரு ஆள் இல்லாத இடத்துல இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் நடக்குது. இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அகைன் இதில் வந்து பப்ளிக்கோட சஸ்பெக்ட் இருக்குது. நம்மளும் கொஸ்டின் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால கேட்குறேன்.
இது இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துலயே நடக்கிறதுக்கான ரீசன் என்ன? நோ இப்போ இந்த பப்ளிக் இது சம்பவக்கு நிறைய பேர் நிறைய வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லதுக்கு ஏதாவது சொல்லதுக்கு எனிபடி கேன் சே எனி திங். பட் என்ன ஃபேக்ட் என்னென்னா அதை நம்ம என்கொயரி அதுக்காக இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஒரு அடுத்த லெவல் என்கொயரி சட்டப்பட்டு இருக்கு 151. நம்ம லிமிட்ல ஷேட் எதுவும் போட்டு ஃபாலோ பண்ணி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.